அக்ஷயா. மதர் தெரசா வேளாண்மை கல்லூரியில் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் மாணவிகளால் நடத்தப்படும் ஊரக வேளாண் பணி அனுபவ திட்டத்தில் இன்றைக்கி காமாட்சி அம்மாவோட சோளக்கொல்லைக்கு வந்திருக்கோம். இந்த சோளத்தில் இருக்க குருத்தியை பற்றி பார்த்துட்டு அதை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத பற்றி பார்க்கலாம். வணக்கம்மா, உங்கள் பேருமா? என் பேர் காமாட்சி. நீங்கள் என்ன பயிர் பண்ணுறீங்க? சோளம் பயிர் நட்டுருக்கோம். எவ்வளோ ஏக்கர் இருக்குமா? 2 கனி நட்டுருக்கோம், 2 ஏக்கர். சரி, ஓகேம்மா. இந்த சோள பயிரில் குருத்தி அப்படின்னு ஒன்று இருக்குமா? இந்த குருத்திங்கிறது உலக அளவில் அந்த சோள பயிரோட உற்பத்தி திறனை அச்சுறுத்துகிற ஒரு பூச்சி. இந்த குருத்தியோட புழு தண்டில் துளை போட்டு அது வழியாக உள்ளார போயிட்டு அதில் உள்ளது எல்லாமே சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா நடுக்குருத்தி இருக்குல்ல, அது காஞ்சு போயிடுமா. நடுக்குருத்தியோட அடிபாகத்தில் தாக்குதல் இருக்கிறதுனால அந்த நடுக்குருத்தி அழுகி போயிடும். இதை இறந்த இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தாமதமாக பயிர் போடுவாங்கள்ல, அதுவும் என்னன்னா இந்த குருத்தி அதையும் தாக்கும். அப்புறம் இந்த தாக்கப்பட்ட பயிர்கள்லாம் பக்க தளிர்கள் அப்படிங்கிறத உருவாக்குது. இதனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு மகசூல் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த குருத்தி எப்படி இருக்குன்னா சாம்பல் நிறத்தில் இருக்குமா. இந்த மேகமூட்டமான காலநிலை இருக்குல்ல, அது இந்த குருத்தியோட வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்குது. இந்த குருத்தியை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம்னா இந்த கருவாட்டு பொடின்னு ஒன்று இருக்குமா, அதை வச்சு நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அதாவது ஒரு ஹெக்டருக்கு 12ங்கிற எண்ணிக்கையில் வைக்கலாம், அதை வச்சு நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். இந்த கருவாட்டு பொரி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ பாட்டில் எடுத்துக்கோமா. பாட்டில் எடுத்துகிட்டு இப்படி 2 பக்கம் ஓட்டை போட்டுக்கோங்க. இதுக்கு எதிராகவே இங்கேயும் 2 பக்கம், மொத்தம் 4 ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டுட்டு இதில் பாதி அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நிரப்பிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா இந்த கருவாடு இருக்குல்லம்மா, இந்த கருவாடை போய் உடச்சி போட்டுக்கலாம். இது போட்டுட்டு இப்படி நல்லா இப்படி மூடிடலாமா. மூடிட்டு ஒரு கம்பு வச்சு அதில் கட்டி இப்படி தொங்க வைத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த கருவாட்டோட வாசனைக்கு அந்த பூச்சியெல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து போயிடும். இது பண்ணுறது மூலியமாக பூச்சியும் கட்டுப்படுத்தலாம், நம்மளுக்கு மகசூலும் நல்லா கிடைக்குமா. நன்றிம்மா. சரி. மதர் தெரசாவிலேருந்து இந்த பிள்ளைங்க குருட்டியை பற்றி சொல்லி கொடுத்து வாட்டர் கேனில் தண்ணியை நிரப்பி அதில் கருவாட்டு துண்டை போட்டு 4 ஓட்டையை போட்டு கட்டி விட்டால் பூச்சி விழுந்துடும் உள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்குங்க. பயனுள்ளதாக எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்குங்க.